உன் மனைவி கிட்ட திமுக காரன் வர வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? விஜய் என்ன சொன்னார் இல்லையா, இது வரைக்கும் பிஜேபி பத்தி பேசுகிறாரா? ஆனா பிஜேபி எதிர்க்கிறது எங்க தலைவர் மட்டும் தான் தலைவா. 3 பேர் கொண்ட குடும்பத்தை உன்னால காப்பாற்ற முடியல, 3 கோடி பேர் கொண்ட நாட்டை நீ எப்படி காப்பாத்த? உன் நம்பி எப்படி கொடுக்குறது? உனக்கு திரிசாக்கும் உனக்கு சம்பந்தம் இல்ல, ஏன் கூட்டணும் போற? அவர் டான் அடிக்க முயற்சி பண்றாரு. அவர் இன்னும் சின்ன பாப்பா தான். முத்துவேல் கருணாநிதி ஐயாவும் மீண்டும் நாங்க பதவி அமர்த்துற வரைக்கும் தூங்க மாட்டோம். இத்தனை ஆண்டு காலமா இல்லாம மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க. கிராமப்புறமெல்லாம் பயங்கரமான வளர்ச்சியில போயிட்டு இருக்கு. அதாவது அந்த கட்சி இந்த கட்சி இதெல்லாம் நாங்கள் பேசலை. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 51 வயசு ஆகுது. இந்த வயசு வரைக்கும் நாங்கள் கிராமத்தில் பார்க்காத வளர்ச்சி இந்த ஆண்டில் பார்த்துருக்குறோம். அதாவது எல்லா இடத்துலையுமே சாலை வசதிங்க. நான் இப்போது ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்குறாங்க, நிழல் கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க, விடாமடை கட்டி கொடுத்துருக்காங்க, ஜிம் பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துல ட்ரைனேஜ், ஒரு இடத்துல கூட இப்போ தண்ணி நிற்கிறது இல்லை, சுத்தமாக தண்ணியை நிற்கிறது இல்லை. ரோடு எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த ரோட்டில் தண்ணி நிற்கும். லேடிஸுங்க சொன்ன கஷ்டம், புடவையை தூக்கி வச்சு பிடிச்சின்னு நடப்பாங்க, பாம்புங்கள்லாம் நிறைய போவோம். ஆனால் இப்போ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா தாராளமாக நடக்கிறாங்க. எந்த ஒரு பூச்சி புழுவும் எதுவுமே வர்றதில்ல, எதுவுமே நல்லா இருக்குது. இப்போ எங்கள் தலைவர் என்ன சொன்னார், 41 உயிர் போனதுக்கு. அதாவது ஒரு மக்கள் தலைவர் இப்போ ஜனங்க உறுப்பினருங்க சாவறதுக்கு விரும்ப மாட்டாங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. இப்போ இதுவே பெரிய விஷயம். இப்போ எங்கள் தலைவர் யார் பற்றியாவது பேசுகிறாங்களா? இவனுங்க பார்த்தீங்கன்னா வரவங்கெல்லாம் டிஎம்கே. சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்போ 2 வருஷம் ஏதோ பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? எங்கள் தலைவர் எல்லாருமே பண்ணிக்கிறாரு. அதாவது நிறைய நலத்திட்டங்கள் சொன்னால் நேரம் போதாது. உங்களுக்கே தெரியும் நலத்திட்டம் என்னென்ன நடந்துனுக்குது. ஒரு சிலது சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலையுமே சாவாகுது. அதாவது அப்போ கூட எங்கள் தலைவர் சொன்ன வார்த்தை, அவங்க காரணம் இல்லை, விஜய் காரணம் கிடையாது, மக்கள் தான் அதுன்னு சொல்லிட்டு அப்படி அழகாக சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் டிஎம்கேன்றாரு. ஒரு மெச்சூரிட்டி தானே இல்லாத ஒரு பேச்சு. இது வரைக்கும் களம் காணலை. ஓகேவா? களம் இன்னும் நீங்கள் காணலை. களமே காணாமல் களத்துக்குள்ளே இருக்கிற 75 வருஷம் பழமையான ஒரு கட்சி நீங்கள் எப்படி தீய சக்தின்னு சொல்லலாம்? பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி, பவள விழா கண்ட ஒரு கட்சி. இத்தனை திட்டங்களே அவங்க 90% தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறாங்க. பெண்கள் ஒரு சுயமரியாதையோட தன்மானத்தோட நடமாட முடியுது. இதுவே மிகப்பெரிய ஒரு சக்தி தான். பெண்களே மிகப்பெரிய சக்தி. அந்த பெண்களை இயக்கிறதே ஒரு பெரிய சக்தி தானே. அப்போ யார் தீய சக்தி, யார் நல்ல சக்தி? நீங்களே அதை டிசைட் பண்ணிக்கோங்க. அவரே 1 வயசு பாப்பா தானே. அவர் இப்போதான் தவழவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2 வயசு 3 வயசு தானே. இதுக்கப்புறம் அவர் முதல்ல பவள விழா பாப்பாவுக்கு முன்னாடி நடந்து காமிக்கட்டும். 2026 தேர்தல் களம் காணட்டும். ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கட்டும். அதுக்கப்புறம் பவள விழா பாப்பாவை இந்த சின்ன பாப்பா விமர்சனம் பண்ணட்டும். நேரு மாமாவை கூட தான் அங்கிள்னு சொல்றோம். நேரு மாமாவை கூட தானே அங்கிள்னு சொல்றோம். ஒரு பாரத பிரதமர், முதல் இந்திய பிரதமர் நம்ம அங்கிள்னு தானே சொல்றோம். அப்ப அவருக்கான ரெஸ்பெக்ட் அதிகம் தானே. அங்கிள்னு கூப்பிட்டாரா இவர் சின்ன பையன் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாருன்னு அர்த்தம். போட்டி இருக்கு ஐயா. இப்போ என்ன போட்டுனா, எங்க தலைவர் யாரை பத்தியும் வீணா பேச வேணான்னு சொல்லிக்கிறாரு. எங்க வேலையை நாங்கள் செய்கிறோம். அதாவது இப்போ என்ன விஷயம்னா, இவர் 10வது பூத்தா, நான் 11வது பூத்தா, எங்களுக்கு தான் போட்டி. இவர் அதிகமாக ஓட்டு வாங்குறாரா, நாங்கள் அதிகமாக ஓட்டு வாங்குறோம். எங்கள் வார்டில் இப்போ இருக்குதா ஓட்டு, நாங்கள் தான் போட்டி. ஓட்டு வாங்குறதுல ஓட்டு எவ்வளோ வாங்குறோம், எங்களுக்கு நாங்கள் தான் போட்டியை தவிர எங்களுக்கு யாருமே போட்டி கிடையாது தலைவா. நாக்குக்கு எலும்பு கிடையாது. இருங்க, நாக்குக்கு எலும்பு கிடையாது. எதை ஒன்றாலும் பேசிடலாம். கரெக்டாக ஃபீல்டு ஒர்க் பார்க்க சொல்லுங்க. சரி, இது சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள வர சொல்லுங்க. ஒரு சாதாரண டிஎம்கே உறுப்பினர் கிராமங்களுக்கு கூட்டின்னு போக சொல்லுங்க. கூட்டின்னு போயிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அவங்க வெளியே வர சொல்லு பிரதர். வெளியே வராமையே மற்றவங்களை பற்றி குறை சொன்ன தப்பு பிரதர். டிஎம்கே மட்டும்தான் பிரதர் எதுக்குறோம். இப்போ நாங்கள் சொல்றோம்னா தெரியுமா, தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போட்டியில் போயிருக்கிறோம். மோடியை பத்தி நாங்க பேசுறதே கிடையாது. சரி, இப்போ எத்தனையோ கட்சி இருக்குது தமிழ்நாட்டில், எத்தனையோ கட்சி இருக்கு. யாராவது பிஜேபி எதிர்த்து பேசுறவங்க யாரா இருக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க, பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லுங்க. பிஜேபி எதிர்க்கிறவங்க யாரா இருக்காங்களா? ஒரே தலைவர் எதிர்க்கிறது எங்க தலைவர் மட்டும்தான். தமிழ்நாட்டை நாங்க வச்சுருக்கிறோம், தமிழை காத்துனுக்குறோம், தமிழ் மக்களை காத்துனுக்குறோம். ஆனால் பிஜேபி எதிர்க்கிறது எங்கள் தலைவர் மட்டும்தான் தலைவா, வேறு யாருமே கிடையாது. சரி, ஏன் இப்போ நீங்கள் சொன்னீங்களே நான் அவரை பற்றி பேசக்கூடாது, விஜய் என்ன சொன்னார் இல்லையா, இது வரைக்கும் பிஜேபி பற்றி பேசுகிறாரா? அவர் படம் தானே வந்துச்சு, யாரும் முடைக்கிறாங்க. ஆனால் சில ஜனங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ்நாடு வருஷம் இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் அதை நிற்க வச்சுக்கிறது? அவனுங்களுக்கே தெரியும். அதை பற்றி அவனுக்கு பேச மாட்டேங்கிறானுங்க. அப்போ அவருக்கு நிலவரம் தெரியலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் 90% வாக்குறுதி நிறைவேறியாச்சு. மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், இலவச பஸ், இதையெல்லாம் அவர் இன்னும் பார்க்கலையா? இல்லை வெளியில் எங்கேயாவது வேற எங்கேயாவது இருக்கிறாரோ? ஒரு வேறு பனையூர்லேருந்து வந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்சியும் சொல்லலாம் சார், அங்கீகரிக்கப்பட்ட 13 கட்சியும் அதை சொல்லலாம்.
ஆனா உண்மை நிலவரம் என்னன்றது மக்கள் தீர்மானிக்கட்டும். 2026 பவள விழா பாப்பா ஜெயிக்கிறாங்களா இல்ல தவழற பாப்பா ஜெயிக்கிறாங்களான்னு பாக்க. ஒருத்தர் பிரபலம் ஆகணும்னா யார் பீக்ல இருக்கிறாங்களோ அவங்கள தானே எதிர்ப்போம். நம்ம யாரு இப்ப என்ன சொல்லுவாங்க, 10 பேரை வந்து அடிச்சு டான், அவளை அடிச்ச 10 பேரும் டான்னு. அவரு டான் அடிக்க முயற்சி பண்றாரு. அவர் வந்து டான் அடிக்க முயற்சி பண்றாரு. அவர் இன்னும் சின்ன பாப்பா தான். முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். 3 பேர் கொண்ட குடும்பத்தை காப்பாற்றுவன் தான் ஒரு நல்ல குடும்ப தலைவன். ஒரு நல்ல குடும்ப தலைவன் தான் ஒரு நல்ல அரசியல் தலைவனா இருக்க முடியும். ஒரு நல்ல குடும்ப தலைவன் தான் ஒரு நல்ல அரசியல் தலைவனா இருக்க முடியும். உன் குடும்பத்தையும் உன்னால பர்சனல் கூட போக விரும்பல. நாங்க விரும்ப மாட்டோம். நாங்க தற்குறி கிடையாது. நாங்க விரும்ப மாட்டோம். நாங்க அதுக்குள்ள போக விரும்பல. ஆனாலும் 3 பேர் கொண்ட குடும்பத்தை உன்னால காப்பாற்ற முடியல. 3 கோடி பேர் கூட நாட்டை நீ எப்படி காப்பாத்த? நம்ம எப்படி கொடுக்குறது? மறுபடியும் நீ உள்ள போய் பனையூர்லயே போந்துட்டீங்கன்னா யார் பதில் சொல்றது? திரிசாவை பத்தி அவங்கள தான் பேசுறாங்க. சரி, திரிசாவை பத்தி பேசுறாருல, இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு திரிசாவை? எங்க கொண்டு போனாரு? சரி, யாரும் பேசலப்பா. எங்க கொண்டு வந்தாரு? மேட்சிங் எங்க கொண்டு போனாங்க? யாரு கூட்டின்னு போறது? ஏன் கூட்டின்னு போற? உனக்கு திரிசாக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை, ஏன் கூட்டின்னு போற? மக்களும் அவ்வளோ சொல்கிறாங்க. சரி, அப்படியே சொல்கிறதா இருக்கட்டும். அதே மாரி தான் நீ கூட்டின்னு போகிற. ஏன்னா பண்ணீங்கடா மக்கள், நீங்களாம் அடி முட்டாளுங்கடா, நான் இப்படி தானே நடந்துக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மேடையில் நான் சொன்னார், அவர் இது என் பர்சனல், நான் பார்த்துக்கிறேன். ஒரு பர்சனல் குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை பார்க்கல, மக்களை எப்படி பார்க்க முடியும் பிரதர்? இப்போ அவங்க சொந்த மனைவி எதனா போய் சொல்லுவாங்களா? சொல்லும் பார்க்கலாம் பிரதர். சரி, நம்ம இது எல்லாமே சங்கீதா மேடம் சொல்கிறது பொய், அவங்க பையன் சொல்கிறது பொய், எல்லாம் சொல்கிறது பொய்யாவே இருக்கட்டும். நீ தான் நிஜமாக நடத்துறிய, நிஜமாவே கூட்டின்னு போகிற நீ தான். இப்போ ஏதோ ஒரு போஸ்டிங் வேறு கொடுத்துக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் பிரதர். நாங்கள் சொல்லக்கூடாது பிரதர். இன்னொரு விஷயம், விஜய் பற்றி பேசணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. அவர் ஃபேமிலியை பற்றி பேசணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம இதை பேசணும்னு வச்சுக்கோ, அந்த சங்கீதம்மா பாவம் பிரதர். எந்த ஒரு மனைவிக்கும் கணவனை விட்டு கொடுக்குற இருதயம் வராது. உதவாத வீட்டுக்காரனாக இருந்தால் கூட விட்டு கொடுக்குற இருதயம் வராது பிரதர். எந்த ஒரு பெண்ணுக்கும் வராது, எந்த ஒரு ஆணுக்கும் வராது பிரதர். அதனால் அவங்க கதையை பற்றி நம்ம பேச வேணாம் பிரதர். அதாவது நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் முத்துவேல் கருணாநிதி ஐயாவை மீண்டும் நாங்கள் பதவி அமர்த்துற வரைக்கும் தூங்க மாட்டோம் பிரதர். நாங்கள் இதை தான் உழைக்குவோம் பிரதர். எங்களுடைய உழைப்பே அதுதான் பிரதர். அது என்ன வாக்குறுதி நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன வாக்குறுதி நாங்கள் அதாவது கலைஞர் கொடுத்து எதை நிறைவேற்றல் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், வாக்குறுதி கொடுக்காதெல்லாம் செஞ்சு நிற்கிறோமே, அது நெகட்டிவாகவே பார்க்குறத விட பாசிட்டிவாலாம் பார்க்கக்கூடாதா? இப்போ வாக்குறுதி நம்ம முதியோருக்கு அரிசி கொடுக்குறது சொல்லவே இல்லை பிரதர். நாங்கள் சொல்லவே இல்லை. வீடு வீடாக கொடுத்துன்னுக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி அநேக காரியங்களை சொல்லாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்துன்னுக்கிறோம். அதையும் பார்க்கணும் இல்லை பத்திரிக்கார நண்பருங்க. கிட்டத்தட்ட 22 மெசேஜஸ் கொடுத்துருக்காரு சிஎம். அதில் ஒன்றில் கூட வந்து அவர் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட இல்லை. அவர் சொல்றதுதான் போய் குற்றச்சாட்டு. அவர் முதல்ல சிஎம் கொடுத்த வீடியோவை தெளிவாக எடுத்து பார்க்கட்டும். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. ஒரு நல்ல தலைவன் தன் தொண்டன் சாகிறத விரும்ப மாட்டான்னு சொன்ன தலைவனுங்க என் மேல பழி போட்டீங்களே, சிஎம் சார்ந்த சொன்ன தலைவன். எந்த வீடு சார்? எந்த வீட்டில் இருப்பாரு? எந்த வீட்டுல யார் கூட இருப்பாரு? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய பலமா தான் இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய கூட்டணி கட்சிகள் உள்ள இருக்கிறாங்க. அதை விட முக்கியமா மக்களுக்கு ஆதரவா, முக்கியமா இன்னைக்கு வந்து நாங்க என்ன விரும்புறோம், பெண்கள் என்ன விரும்புறோம்னா சுதந்திரமா இந்த மாதிரி ஒரு 10 மணிக்கு நாங்க சென்னையில இருந்து வரோம். இவ்வளவு தூரம் வந்துட்டு போற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, ஒரு தைரியம் இருக்கு, ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு, சமூக பாதுகாப்பு இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு கட்சி மட்டும் தான் ஆட்சியில் இருக்க முடியும். அதை ஸ்டாலின் சாரை தவிர யாராலும் கொடுக்க முடியாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இன்ன வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவும் சரி, தளபதி ஐயாவும் சரி, விஜய் பத்தி பேசல. அவங்களோட தம்பிங்க நாங்களும் பேசல. அவரை பத்தி நாங்களும் பேச விரும்பல. எங்களுக்கு ஒரே குறிக்கோள், மீண்டும் தமிழ்நாட்டில் எங்க முதலமைச்சர் உட்கார வைக்கணும், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றது, வாக்குறுதி சொல்லாதவே எங்க தளபதி என்னன்னாக்கா, மக்கள் எப்படி போறாங்க எப்படி வராங்க அவங்க ஸ்தானத்திலிருந்து சிந்திக்கிறாரு. அவங்க ஸ்தானத்திலிருந்து சிந்திக்கும் போது என்னென்ன அடிப்படை வசதி மக்களுக்கு தேவையானது என்னென்னவோ அதையெல்லாம் செஞ்சுனே இருக்கிறாரு பிரதர். சொல்லாத்தையும் நிறைவேற்றினுக்கிறாங்க பிரதர். சொன்னதையும் நிறைவேற்றினுக்கிறோம், சொல்லாத்தையும் நிறைவேற்றினுக்கிறாங்க. இன்னொரு விஷயம்னா எங்க தளபதி யோசிக்கிறார் பிரதர். மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு யோசிச்சு அதன் பிரகாரம் செய்யறாரு. இல்ல புள்ளி விவரம் நீங்க எடுத்து பாருங்க. முன்ன அதாவது நம்ம எப்படி சொல்றதுனாக்கா 16 அப்போல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க, இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு புள்ளி விவரத்தை நீங்கள் பாருங்க பிரதர். பத்திரிக்கை இப்போது மொபைல் எடுத்து நெட்டில் பண்ணாவே அப்போ எவ்வளோ கடன் இப்போ எவ்வளோ கடன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிரதர். சரி, அப்பவும் கடை இருந்துச்சு, மக்களுக்கு அப்போ என்ன பண்ணாங்க? ஏன்னா அப்போ கடை இருந்துச்சு பிரதர், ஏடிஎம் காட்சியில் கடை இருந்துச்சு. அப்போ மக்களுக்கு என்ன நலத்திட்டத்தை செஞ்சுட்டாங்க, இப்போ எவ்வளோ நலத்திட்டம் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ வளர்ச்சி. நான் தான் சொல்கிறேன் பிரதர், ஒரு சாதாரண கிராமத்தில் கூட வந்து பார்த்தேன்னா சாலை வசதி அப்படின்னு
அழகாக போகலாம், செப்பல் போடாமே போகலாம் பிரதர். முன்னெல்லாம் செருப்பு போடாமல் இல்லை. எவ்வளோ பிரதர் இப்போ ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு தெரியும், உதயநிதி அண்ணா மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ பண்ணுறாரு பிரதர். எங்கள் அடித்தட்டு மக்கள், அதாவது சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை பிரதர், அடித்தட்டு மக்கள் எல்லாருக்குமே எவ்வளோ வசதி, எவ்வளோ டெவலப் பண்ணுகிறாரு. நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் பிரதர். இன்னும் பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு, அதாவது அணைக்கட்டு, வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டில் இப்படி அப்படி வளர்ச்சி இல்லை பிரதர். அதாவது நாங்கள் எதிர்பார்க்காத வளர்ச்சிங்க பிரதர், எதிர்பார்க்காத வளர்ச்சி. எங்கள் ஏபிஎன் நந்தகுமாரனா எதிர்பார்க்காத வளர்ச்சி. அடிப்படை உறுப்பினர், அதாவது இந்த முறை முகாமில் கொடுத்தா அடுத்த முறை அதை நிறைவேற்றணும். குடும்பத்துக்குள்ள திமுக காரன் போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இது ஒரு அர்த்தமில்லாத குற்றச்சாட்டு இல்லை. எங்க வீட்டில் அப்படி சொன்னா நான் ஒத்துப்பேனா? அவன் வர அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்தானே கேட்பேன். உன் மனைவி கிட்ட திமுக காரன் வர வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? இதுவே அவருடைய மெச்சூரிட்டி தனம் இல்லாத அரசியல் கோட்பாடை காமிக்குது. ஒரு சின்ன குழந்தைத்தனமா மெச்சூரிட்டி இல்லாம எல்லாத்துக்கும் திமுக காரன் மேல பழி போனா, இதுதான் ஒரு குழப்பமான, தெளிவு இல்லாத, மெச்சூரிட்டி இல்லாத அரசியல் சூழ்நிலைன்னு சொல்லலாம். சிஎம் சார் ஒரு சிம்பிள் காட்டினார் தெரியுங்களா அப்படின்னு, அதுக்கான பதில் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாரு. இதை நாங்கள் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே சார். சார் அது எப்போவுமே ஸ்ட்ராங் தான். நாங்கள் தனி மெஜாரிட்டியோட நின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 180க்கு மேலே எடுத்தாலே மெஜாரிட்டியோட நின்றுடுவோம். இதில் கூட்டணி கட்சிகள் வேணுன்ற எந்த அவசியமும் கிடையாதே சார். தனி மெஜாரிட்டியோட தான் இருப்போம். ஆனால் கூட்டணி கட்சிகள்ன்றது மிகப்பெரிய ஒரு பலமும் கூட. கண்டிப்பாக அவங்களையும் அரவணைச்சு தான் செல்வோம். பட் தனி மெஜாரிட்டியோட இருக்கணும். சிந்திச்சு ஓட்டு போடுங்க. மதவாத சக்திகள் கிட்ட நாட்டை கொடுத்துடாதீங்க. நம்மளுடைய தெய்வத்தை இஷ்டப்படி கும்பிடணும், இஷ்டப்படி விரும்பணும். நாத்திகரோ ஆத்திகரோ நம்ம கோயிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சுக்கோ போனோம் அப்படின்னா நம்ம பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இனி வேற ஒரு 5-10 வருஷத்துக்கு அதுக்கு அடுத்த தலைமுறை கல்விக்கு போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லையும் பெண்கள் சுதந்திரமாக தன் கை செலவுக்கு பணம் வச்சுட்டு சுதந்திரமாக செலவழிக்கணும் அப்படின்னா, குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரணும். இந்த முறை நம்ம முகாமில் ஒரு மனு கொடுத்தாங்கன்னா அடுத்தது அப்படியே நிறைவேற்றுறாருங்க. நீங்கள் எங்கள் சைடு போட்டு பேட்டி எடுத்து பாருங்க. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே முகாமுக்குள்ள மனு கொடுத்தாங்க நிறைவேற்றுற ஒரே தலைவர் எங்கள் தளபதி மட்டும்தான் தலைவா. எங்கள் எம்எல்ஏ தமிழ்நாட்டில் நம்பர் 1 எம்எல்ஏன்னு பட்டம் கொடுத்துருக்காரு. எங்கள் முதல்வர் 4 தொகுதியிலையும் பெஸ்டான சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா அது எங்கள் அண்ணன் ஏபிஎன் மட்டும்தான். ஏபிஎன் கிங் ஆஃப் வெல்லூர். அணைக்கட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் கிராமம், எங்கள் தொகுதி. ஆனால் அணைக்கட்டுன்ட்டு அணையே இல்லை. அந்த அணைக்கட்டுக்கு இப்போ 100 வருஷ சாதனை. இப்போ எங்கள் எம்எல்ஏ தளபதிக்கு ஏபி நந்தகுமாரன் எம்எல்ஏ போய் தளபதி கிட்ட கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இப்போ அடிக்கால் நட்டாங்க பிரதர். எங்கள் தலைவர் அடிக்கால் நட்டாங்க. அந்த மாதிரி எங்க மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுறாங்க பிரதர். நைட்ல தூங்கி எஞ்ச காலையில் பேங்க்ல வருது பிரதர். நைட்டில் தூங்குறோம், காலையில் அக்கௌண்ட்டில் வருது பிரதர். இதோட என்ன பிரதர், பொதுமக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு என்ன வேணும் பிரதர், விவசாய மக்களுக்கு என்ன வேணும் பிரதர், எல்லாத்தையுமே நிறைவேற்றிருக்கிறாங்க எங்கள் தலைவர்.